ரிஷபம் ராசியில் பிறந்த அன்பு உறவுகள் நம்மக்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, ஐயா பிரச்சனைகள் இருக்குது, காரிய தடைகள் இருக்குது, வேலை வாய்ப்பில் கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்டிருக்கு, எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், எளிமையான பரிகாரம் சொல்லுங்கள். அவங்களுக்கு கொடுத்த பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எழுதி வச்சுக்கிறேன். வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை பெருமாள் ஆலயம் போகணும். கண்டிப்பாக பெருமாளை போய் பார்க்கணும். போகும்போது இந்த பொருள் மட்டும் வாங்கிட்டு போங்க, நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. பேரிச்சம்பழம், காஞ்ச திராட்சை, முந்திரி, இது 3 மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஒரு சின்ன பாத்திரத்துலையோ இல்லை இலையிலையோ வாழை இலையோ வச்சு கொண்டு போய் பெருமாளுக்கு நிவேத்தியத்துக்கு கொடுங்க. நிவேத்திய பிரசாதமாக கொடுங்க. உங்கள் பேரில் கொஞ்சோண்டு துளசி வாங்கி கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க. புதன் அல்லது வெள்ளி, ரிஷபராசிக்கு சொல்கிறேன் அன்பு உறவுகளை. அப்படி பண்ண அந்த நிவேத்திய பிரசாதத்தை நீங்கள் வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கிற வர்ற பக்தர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க. உங்களால் என்ன முடியுமோ, ஒரு பேரிச்சம்பழம் இருந்தால் கூட பரவாயில்ல, உங்கள் வசதிக்கு தக்கன. இது ஒரு 2 வாரம் செஞ்சு பாருங்கள். புதன்கிழமைனா புதன்கிழமை செய்யணும், இல்லை வெள்ளிக்கிழமை செய்யணும். நேரங்காலம் தேவையில்லை, கோயில் நட திறந்திருக்கும் போது நல்லது நடக்கும். அன்பு உறவுகளே, எளிமையான பரிகாரம், சக்தி வாய்ந்த பரிகாரம், நல்லது நடக்கும். கண்டிப்பாக நம்பி செய்யுங்க. நம்பிக்கை தான் வாழ வைக்கும். நம்மக்கிட்ட ஜாதகம் திருமண பொருத்தம் பார்க்கணும், ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், அதான் வாட்ஸ்அப் நம்பர். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அன்பு உறவுகளே பண்ணி வச்சுக்கிறேங்க. மீண்டும் சந்திப்போம்.